Hello guys, welcome back. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Leetcode 5th problem longest palindromic substring அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராப்ளம் தான். சோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் என்ன அப்படிங்கறத வந்து சொல்லிறேன். அடுத்து ப்ரோகிராம்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் longest palindromic substring. பாலிண்ட்ரோம்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணா நமக்கு சேம் அதே ஸ்ட்ரிங்கே வந்துச்சுன்னா அது வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? இப்போ இன்புட்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட்ல INPங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங், PUTங்கிறது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங், NPUங்கிறது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங், அப்புறம் INPUT இந்த தனித்தனி கேரக்டர்ஸ் இது எல்லாமே சப்ஸ்ட்ரிங் தான் வரும். ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா சப்ஸ்ட்ரிங் எடுத்து அது பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணிட்டு அதே நேரத்தில் எந்த பாலிண்ட்ரோம் வந்து லாங்கஸ்ட்டாக இருக்கோ அதோட லென்த் வந்து லாங்கஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். BABAD அப்படின்னு இருக்கு. இதில் பாலிண்ட்ரோம் எது? BABABA. இது ரெண்டுமே பாலிண்ட்ரோமா? இதில் லாங்கஸ்ட்டாக எது இருக்கு? ஸோ இது ரெண்டோட லென்த்துமே 3 தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுல எதை வேணாலும் நம்ம ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணலாம். BAB அப்படின்னா ABA. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் CBBD அப்படின்னு இருக்கு. இதில் பாலிண்ட்ரோம் எது? BB அப்படிங்கிறதா? ஸோ இப்போ BB அப்படிங்கிறத வந்து ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணோம். வாங்க இதுக்கு ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கேஸ் என்ன எழுதிடுறேன். பேஸ் கேஸ் என்ன அப்படின்னா இன்புட் வந்து எனக்கு 0 நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்டீஜர் அப்படின்னா 0ன்னு சொல்லலாம். இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறேன். இஃப் எஸ் டபுள் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் எம்டி தான், எனக்கு எம்டி வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்புறம் இன்னொன்று நான் எழுதுறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா எனக்கு வந்து லென்த் வந்து 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எம்டி தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக எஸ் டாட் லென்த் less than 1 அப்படின்னு இருந்துச்சுனாலும் எனக்கு எம்டி தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகிடுது. அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எனக்கு 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சில ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா பாலிண்ட்ரோமா இருக்கா இல்லையாங்கிறத வந்து செக் பண்ண போகிறோம். எப்படின்னா சப்ஸ்ட்ரிங்ஸ் ஆயா. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் இருக்க கேரக்டர்ஸை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஃபார் லூப் எழுதணுமா. ஸோ ஃபார் இன்ட் I = 0 ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தென் எஸ் டாட் லென்த் ஐ வந்து எனக்கு ++ ஆகுது. ஓகேவா? இதுக்குள்ளே தான் நம்ம ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இதை நான் வந்து தனி மெத்தடாகவே எழுதிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ பப்ளிக் இன்ட் மெத்தட் நேம் என்ன கொடுக்குறேன்னா அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் நான் வந்து இன்டீஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு என்னென்ன வேல்யூவை இதில் நான் பாஸ் பண்ண போகிறேன். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இருக்கணுமா? ஸ்ட்ரிங் எஸ்ஸை கொடுத்துறேன் ஃபஸ்ட் இன்புட்டாக. ரெண்டாவது எனக்கு சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்டார்டிங் வேணும், எண்டிங் வேணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். BABன்னு இருக்குது. ஸோ இதில் ஸ்டார்டிங் வந்து 0th இண்டெக்ஸு, எண்டிங் வந்து 2வது இண்டெக்ஸா. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கும் வேணும், எண்டிங்கும் வேணும். அதனால் ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூவாக கொடுக்குறேன். LEFT லெஃப்ட் சைட் அப்படிங்கிறதுனால லெஃப்ட்னு கொடுக்குறேன். இன்ட்டு RIGHT ரெண்டு வேல்யூ வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்ததுக்கப்புறமா இதை வச்சு தான் நான் ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ இது நான் ஒரு தடவை லெஃப்ட் ரைட் எழுதுறேன். இன்ட்டு L = லெஃப்ட்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு R = ரைட்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் வந்து லாஜிக் எழுத போகிறேன். எதுக்கான லாஜிக்? எனக்கு சப்ஸ்ட்ரிங் எடுத்து அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு வைல் லூப் எழுதுறேன். வைல் லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா லென்த்து, அதாவது லெஃப்ட் வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், = 0. அதே நேரத்தில் லென்த்தை விட கம்மியாகவும் இருக்கணும். அதாவது R வந்து எஸ் டாட் லென்த்தை விட கம்மியாகவும் இருக்கணும். 0 விட அதிகமாக போயிடக்கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட் வந்து லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணணும்? பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போது எனக்கு சப்ஸ்ட்ரிங் இருக்குது, ஸ்டார்டிங் இருக்குது, எண்டிங் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் சேமாக இருந்தாலே அது வந்து பாலிண்ட்ரோமா. இப்போ இங்கே ஏன் இருக்குது, லாஸ்ட்லேயும் ஏன் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுனாலே எனக்கு வந்து பாலிண்ட்ரோமா. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதிக்கிறேன். எஸ் டாட் கேர் அட் சம் டிஜிட் = எஸ் டாட் கேர் அட் சம் பாயிண்ட். இங்கே என்ன பாயிண்ட் வரும்? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டார்டிங் L கொடுக்குறோம், எண்டிங் R கொடுக்குறோம். ஸோ வந்து L எடுத்துக்கிட்டோம்னா எண்டிங் வந்து நமக்கு என்ன எடுக்கணும்? R எடுத்துக்கணுமா? ஸோ அது ரெண்டு வேலையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். LR. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா Lோட வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், Rோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். L - R++. ஓகேவா? இது 2 பாயிண்டர் மாதிரி தான். ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று போகிறோம், எண்டிங்லேருந்து ஒன்று வரும். சேமாக இருக்கிறத வச்சு இந்த இடத்துல நான் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டுமே நமக்கு வந்து செக் பண்ணணும். அதனால அண்ட் ஆப்ரேஷன் வந்து போட்டேன். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணுமா. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் RETURN
லென்த் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆர் மைனஸ் எல் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதில் என்னென்ன வேல்யூவை பாஸ் பண்ண போகிறேன், எப்படி பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து மேலே பார்க்கலாம். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வந்து இதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபார் லூப் பொறுத்தவரையும் நான் 2 இது ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா ஆட் லென்த்தாக பிரிக்க போகிறேன், ஈவன் லென்த்தாக பிரிக்க போகிறேன். எதுக்காக ஆட் ஈவன் தனித்தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் தான் வேணும். ஸோ நான் எனக்கு 2 லென்த் இருந்தால் தான் அதில் எது லாங்கஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இன்ட்டு L1 ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். என்ன வேல்யூ அப்படின்னா ஸ்ட்ரிங்கா. ஸோ ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு FUNC ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு எஸ்ஸை பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்கு எண்டிங் பாஸ் பண்ணுறேன்னா. ஸோ ஸ்டார்டிங் வந்து எனக்கு இங்கே என்னது ஐயா, எண்டிங்கும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஐ தான் இருக்க போகுது. இது வந்து எதுக்காகனா ஆட் லென்த்துக்காக எழுதுகிறேன். இன்னொன்று வந்து ஈவன் லென்த்துக்காக எழுதிக்கிறேன். இன்ட்டு L2 ஈக்குவல் டு சேம் அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண போகிறேன் ஐ, அப்புறம் I+1 எதுக்காகனா ஈவன் லென்த் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? இந்த 2 வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணியாச்சு. நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது 2த்தில் எனக்கு ஒரு ஆன்சர் வந்து லென்த் வந்து கிடைக்குமா L1 L2ல. இதில் எந்த லென்த் வந்து எனக்கு மேக்ஸிமம் லென்த்தோ அதோட ஆன்சர் தான் நான் ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ அதுக்காக ஒரு ஆன்சர் எழுதுனேன். லென்த் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஏதாவது 2 வேல்யூ நான் வந்து உள்ளே கொடுக்கணும். L1, L2 அப்படின்னு கொடுக்குறேன். இது 2த்தில் எந்த லென்த் வந்து மேக்ஸிமம் லென்த்தோ அது ஆட்டோமேட்டிக்காக LENல வந்து அசைன் ஆயிடும். இப்போ நம்ம வந்து லென்த் எழுதியாச்சு. ரெண்டாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து உள்ளே கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்கணும்னா இஃப் கண்டிஷனில் வந்து கொடுக்கணும். இஃப் லென்த் வந்து எனக்கு கிரேட்டர் தென் எண்டு மைனஸ் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ்க்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஸ்டார்ட்டை வந்து ST அப்படின்னு கொடுத்துக்கிறேன், எண்டை வந்து ஈன்னு கொடுத்துக்கிறேன். இன்ட்டு E ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது வந்து எண்டிங் மைனஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு போட்டு அந்த 2 என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதோட லென்த் பெருசாக இருந்தால் மட்டும் தான் இது இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரணும். ஸோ அதனால் E மைனஸ் ST அப்படின்னு கொடுக்குறேன். இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகணும். என்ன ஒர்க் ஆகணும்? ஸ்டார்டிங் வேல்யூவை நான் அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணணும்? I மைனஸ் ப்ராக்கெட்டில் லென் -1 டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு ஸ்டார்டிங் கிடச்சிடும். அடுத்து எண்டிங்கா. ஸோ E ஈக்குவல் டு I ப்ளஸ் லென் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒர்க் ஆகணுமா? இதில் வந்து நான் சப்ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ஃபைனலாக இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா லாங்கஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த நம்பர் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அந்த 2 லாங்கஸ்ட் எதுன்னு இங்கே லென்த்தில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த லென்த் மூலிமா நான் ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ தான் நான் சப்ஸ்ட்ரிங்கே பிரிக்க போகிறேன். ஸோ சப்ஸ்ட்ரிங் பிரிக்கிறதுக்கு ரிட்டர்ன் எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்டார்டிங் எண்டிங்கா, எண்டிங் +1. ஓகேவா? வந்து நம்ம ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஏதோ எரர் வருது. ஓகே, இங்கே கோலன் விட்டுட்டேன். இன்னொன்று வந்து இன்ட்டு லெஃப்ட் ரைட் ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட். ஓகே, 2 தடவை இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். இன்ட்டு லெஃப்ட் ரைட். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் guys இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.